ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 18 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவரோட ஓனர் வந்து அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அவங்க பேர் நீத்து அப்படின்னு சொல்லி. அப்புறமா அங்க வந்து எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ரவி கிட்ட வந்து எல்லாத்தையும் சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எங்கேயோ ஃபங்க்ஷன் கிளம்பிடுறாங்க. இப்போ நீத்துவும் ரவியும் பேசிக்கிறாங்க. அப்ப ரவி கிட்ட வந்து நீங்க வந்து நல்ல செஃப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்க வந்து நம்ம ஸ்ருதி வந்துடுறாங்க. இப்ப ஸ்ருதி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க கேட்குறாங்க, "உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு?" சொல்லிட்டு. அவங்க ஹிந்தியில பேசுறாங்க. அப்ப பக்கத்துல இருந்துட்டு ஸ்ருதி வந்து அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஹிந்தி கத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். நார்த் இந்தியா வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ அங்க பக்கத்துல இருந்துட்டு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி அவங்க வந்து ஹிந்தியில சொல்றாங்க. இப்ப இவங்க யாருன்னோனே, என்னோட ஒய்ஃப்ன்னோனே, "என்னது ஒய்ஃபா? உங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே! மேரேஜ் ஆன மாரி." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு போனோனே, ஏன்டா இப்ப ஸ்ருதி வந்து ரவிகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, "இவ என்ன லூசாடா? என்ன பாஸ்ன்னு நெனச்சுக்கோங்கங்கிறா. ஆனா நான் பாஸாவே என்ன நெனச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா இருங்கங்கிறா. அப்புறம் பாஸா இருப்பேங்கிறா. இப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னோனே விஷ் பண்ணுவாளாம். அத விட்டுட்டு உங்கள பார்த்தா அப்படி இல்லங்கிறன்னோனே, ஏய் விடு அப்படிலாம் பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப ஸ்ருதி என்ன சொன்னாங்கன்னா, "வா வெளியில போலான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. ரவி என்ன சொல்றாருன்னா, புது பாஸ் வேற வந்திருக்காங்க. நெறைய வேலை இருக்குது. நீ சாப்பிட்டு கிளம்பு. எனக்கு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப ஸ்ருதி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாரி, "சத்யாவோட நடவடிக்கையே சரியில்ல. திடீர்னு நைட் ஸ்டடிக்கு போறேன்னு போயிட்டு காலையில ரொம்ப லேட்டா வரான். அவன் பாக்கெட்ல வேற சிகரெட் தூள்லாம் இருக்குதுன்னோனே, இவன இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா சித்தி கிட்ட போறாங்க. சண்டைக்கு போறாங்க மீனா. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா, சித்தி கிட்ட போயிட்டு, "நீ எவ்வளோ இது இருந்துச்சுன்னா, என் தம்பிகிட்ட இந்த மாரி நடந்துக்குவ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சித்தி வந்து என்ன சொல்றான்னா, "ஏதோ ஃப்ரெண்டோட அக்காவின் மரியாதை பேசுனா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் வந்து அடிக்கவே வர்றன்னு" சொல்லிட்டு மீனாவ பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. மீனாக்கு வந்து தலையில அடிபட்டுருது. இப்போ திருப்பி அடுத்து மீனா வந்து, "என்னைய தள்ளி விட்டுட்டல்ல, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு போகும்போது, அங்க முத்து வந்துடுறாரு. முத்து வந்து மீனா தலையில ரத்தம் வர்றத பார்த்தோனே, அடி அடின்னு போட்டு அடி வெளுத்துடுறாரு. இப்போ உடனே மீனா கேட்குறாங்க, "நீங்க எப்படி வந்தீங்கன்னோனே?" இந்த மாரி செல்வமோட ஃபங்ஷனுக்கு வந்தப்ப என் மானத்த காப்பாத்த வந்தேன்னு சொன்னேன்ல, அதே மாரி நான் உன் மானத்த காப்பாத்த தான் வந்தேன். அத்தை தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் இங்க வசீகரன் அவர பார்க்க வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எனக்கு வந்து ரூ. 30,00,000 தேவைப்படுது. அந்த காச ரெடி பண்ணிட்டு 2 நாள்ல சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் நடக்குது. இப்ப முத்து வந்து மீனாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோனே, "நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. அவன் இந்த மாரி மீனாவ தள்ளி விட்டுட்டான்." அப்படிங்கிற மாரி விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவங்க அம்மா, "நான் ஹாஸ்பிட்டல் வரேங்கிறாங்க. இருங்க நான் வந்து அட்ரஸ் அனுப்பிடுறேன்னு" சொல்றாங்க. இப்ப மீனாவ ஸ்கேன் எடுக்க கூட்டு போயிருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோனே, விஜய வந்து "என்னடி இப்படி கட்டு போட்டுட்டு வந்திருக்க?" அப்படின்னோனே, "வண்டியில போகும்போது கீழ விழுந்துட்டா" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஏன் பார்த்து போ மாட்டியான்னோனே, "ஏன் கண்ணு வந்து முகத்துல தானே இருக்கு." அப்படிங்கிற மாரி முத்து சொல்றாரு. அப்போ உடனே விஜய் என்ன சொன்னாங்க, "இல்ல அடிபட்டுருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். பார்த்து கவனமா போக்கூடாதான்னோனே." இப்ப எல்லாரும் விஜயவ அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல டேப்லெட் போட்டுருக்கனால கொஞ்சம் பரவால்ல. நானே சமைக்கிறேங்கிறாங்க." இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நானே சமைக்கிறேன். நீ போய் அடிபட்டுருக்குல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.